சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதயம் நலம் பெற உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. இதய தசைகள் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத முறைகள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 உணவு ரொம்ப முக்கியங்க. மாதத்திற்கு ஒரு 2 முறையாவது இந்த உணவு 2த்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லக்கூடிய என்ன உணவு இது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பொடிங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொடி வகை. ஸோ இந்த பொடி நம்ம பருப்பு பொடி சாப்பிடுவோம், எள்ளு பொடி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ஒரு 2-3 கைப்பிடி அளவு சாதத்தில் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதயம் நலம் பெற உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கணும். யாரெல்லாம் இதய நலனில் அதிக கவனம் செலுத்தணுன்றதை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நம்ம கிளினிக்கு ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க நிறைய பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இது தெரியலங்க, இப்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள், அதுவும் முக்கியமாக இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் கவனத்தில் வச்சு சில மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்கள் இதய நலனில் அதிக கவனம் செலுத்தணும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய ஹார்ட் நல்லா இருக்கா, ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா, ஸோ ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்ததாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்க, ஸோ உங்களுக்கு சில வருடங்களாகவே கொலஸ்ட்ரால் இருக்குது, கண்ட்ரோல் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கூடவே இதயமும் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணுங்க. இதை தாண்டி ரொம்ப வருஷமாக நம்ம ஏதாவது மெடிசின் சாப்பிட்றோம் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுக்கு இதை அடிக்கடி நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைங்க, ஏற்கனவே எனக்கு ஹார்ட்டில் சில ப்ராப்ளம் இருக்குது, ஸோ பை பர்த் கன்ஜெனிட்டலாக சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா எனக்கு சிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்குது, ஸோ ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. இதய தசைகள் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு முறைகள், இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 2 உணவு ரொம்ப முக்கியங்க. மாதத்திற்கு ஒரு 2 முறையாவது இந்த உணவு 2த்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்களேன். இதயத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அப்படி சொல்லக்கூடிய என்ன உணவு இது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பொடிங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஒரு பொடி வகை. ஸோ இந்த பொடி நம்ம பருப்பு பொடி சாப்பிடுவோம், எள்ளு பொடி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ஒரு 2-3 கைப்பிடி அளவு சாதத்தில் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதய தசைகள் வலிமையாக இருக்கும், செரிமான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, அப்படி சொன்னால் என்ன பொடி அது, நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா திப்பிலி பொடி. ஸோ திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது. ஹார்ட்டில் எந்த மூலையில் நமக்கு பிளாக் இருந்தாலும் சரி அதை அடித்து விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தாலோ, நமக்கு லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்மா, வீசிங், நீண்ட நாளாக சளி இருக்குன்னா நம்ம திப்பிலியே பயன்படுத்துகிறோம். இவ்வளவு ஏங்க, நம்ம வீட்லேயே அடிக்கடி திப்பிலி ரசம் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறை தான். இந்த திப்பிலி பொடி நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். 50 கிராம் திப்பிலி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கிராம் திப்பிலி, ஸோ இதனோட 50 கிராம் தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள். ஸோ இதுலையுமே ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 50 கிராம் கொத்தமல்லி விதைகள், 20 கிராம் சீரகம், 20 கிராம் மிளகு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மூலிகைகளோட 100 கிராம்
உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து 100 கிராம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இத்தனை மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடியை நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சமாக சேர்த்து 3 பிடி அளவுக்கு இந்த சாதத்தை சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. ஸோ இது இல்லைன்னா ரெகுலராக வாரம் ஒரு முறையாவது இதை நீங்கள் வழக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொடியை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வேறு என்ன நமக்கு பலன்கள் கிடைக்குதுன்னா, இதய தசைகள் வலிமையாக இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாகுது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், கொலஸ்ட்ரால் வெளியேறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த திப்பிலி பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்னென்னா, ஏதாவது ஒரு பொடியை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நார்மலாக நம்ம வந்து சாதம், சாம்பார், ரசம் சாப்பிட்றத விட இது எல்லாருக்குமே பிடித்தது. ஸோ இந்த பொடியை சாப்பிடும்போதும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அடுத்த உணவு என்னங்க? இதையும் நம்ம வாரம் ஒரு முறை நம்ம பயன்படுத்திக்கலாமா, இல்லை மாதத்துக்கு 2 முறை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு 2 முறை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுதான் தூதுவளை. ஸோ இந்த தூதுவளையை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, அடை மாதிரி நீங்கள் சாப்பிடணுங்க. ஸோ கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த தூதுவளையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தூதுவளை சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம், தூதுவளை, கொஞ்சம் சீரகம், ஸோ இதுவும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு கேழ்வரகு மாவோடு சேர்த்து, ஸோ கேழ்வரகு மாவோடு சேர்த்து அடை மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளையே நம்ம வந்து சூப் மாதிரி குடிக்கலாம், துவையலாக சாப்பிடலாம், அவ்வளவு நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ரெகுலராக இந்த தூதுவளை அடையாக நம்ம சாப்பிடும்போதோ இல்லை சூப் மாதிரி சாப்பிடும்போதோ இதய தசைகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஹார்ட் பீட் வந்து ரெகுலராக இருக்கிறதுக்கும், சிலருக்கு வந்து இந்த பால்பிட்டேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க, இதயம் படபடப்பு ஏற்படும். ஸோ இந்த பால்பிட்டேஷன் குறையிறதுக்கும் உங்களுக்கு தூதுவளை ரொம்ப சிறந்தது. சித்த மருத்துவத்தில் தூதுவளை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த தூதுவளை கற்பம் நம்ம யாருக்கெல்லாம் நம்ம கொடுப்போம்னா, நீண்ட நாளாக இதயமோ இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தூதுவளை கற்பம் கொடுப்போம். அதே மாதிரி நுரையீரலில் நமக்கு நீண்ட நாளாக சுவாச பிரச்சனைகள் இருக்குனாலும் இந்த தூதுவளை கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த தூதுவளை, திப்பிலி இந்த 2 மூலிகையும் மறக்காதீங்க. இந்த 2 மூலிகையுமே இதயத்திற்கு மட்டும் கிடையாது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நமக்கு பயன்படுது. கொலஸ்ட்ரால் உடலில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ இல்லை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் இதய தசைகள் வலிமையாக இருக்க இந்த 2 உணவை வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான மருந்துகளும் நிறைய இருக்குது. ஸோ அதில் பேசிக்காக பார்த்தோம்னா அர்ஜுனா மரப்பட்டையை நம்ம பயன்படுத்தலாம். திரிஃபலா, தாண்டிக்காய் மட்டுமே தனியாக நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா தாண்டிக்காயெலாம் இதய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ தாண்டிக்காய் நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி தான், ஸோ பொடியாக நம்ம வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ காலை, மாலை, இரவு 2 வேளையும் தாண்டிக்காய் பொடி மட்டுமே ஸோ வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது இதய தசைகளுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த 2 உணவு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த மூலிகைகளும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதய தசைகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.